போகணுங்க. அப்பதான் பாட்டு நல்லா இருக்கு. இவங்கள மாதிரி எல்லாம் கேட்டா நல்லா இருக்காது. இப்ப நான் பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு நடுவர். இப்ப இருங்க தட்டி தெரிஞ்சு போச்சுருங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லணும் இல்லைங்க. என்னங்க இவர் பாட்டுக்கு லொக்கு தட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். ஏதாவது என்ற மாமனை பத்தி பேசணும்னு உடனே தட்டி போடுவாருங்க. குச்சலோட்டி அந்த மாமனத்தை ஒன்ற மாமனதான் எத்தனையோ மாமன் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ஒரே மாமன் தான் வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கிறாரு. நீங்க வேற ஏன்னா நான் தான் பேசுறதுனால மாமனுக்கும் சேர்த்தி, அதனால மாமன் அமைதியா வீட்டுல இருக்கிறாரு. நடுவில் இப்ப பட்டிமன்றம் எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போகும்போது வெடிய காலை ஆகி போயிருவோம். வெடிய காலை நான் போய் பஸ் விட்டு இறங்கும் பாருங்க. எங்க வீடு இப்படி பஸ் விட்டு இறங்கணும்னு முன்னாடியே வாசப்படிங்க பார்த்தோன்னு தெரியும். நான் வாசப்படி விட்டு அந்த பஸ் விட்டு இறங்குனே வாசப்படி மாமா நின்றுட்டு குடு ஓடி வருவாங்க. எப்படா வருவேன் ஓடி வந்த மாமா நடுவு ரொம்ப நல்ல நடுவு ரைட்டா இருந்தோம். நிறைய வாங்கி கொஞ்சமா கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்லைங்க. கொஞ்சமா வாங்கி நிறைய கொடுக்குறாரு. கவர் கனமா இருக்குதுங்களா? போனோன்னு மாமா கவர் வாங்கிட்டு வரும். இப்படி ஒரு கேட நடுவர் வேணும்ல நடுவர் போனோன்னு கவர் வாங்கிக்குவார் மாமன். வாங்கி போட்டு என்னை பார்த்து கேட்பாரு, இருந்துச்சல்லோ இப்படி ஊரா பேச போனோம் இடிச்சல்லோ உன்னோட தொண்டையெல்லாம் நல்லா இருக்குது அடி அப்படின்பாரு. நான் சொல்லுவேன், என்ன மாமா இப்படி ஒரு கேள்வி கேட்பட்டீங்களா மாமா? அருமையான மைக் செட் மாமா. என்னென்ன மைக் செட்டு? RMS ஏகமோட்டையில RMS அருமையான மைக் செட்டுனா வீட்டுல எந்த விசேஷ காலமானாலும் நம்பி அழைக்கக்கூடிய மைக் செட்டு RMS மைக் செட்டு. அப்படிப்பட்ட மைக் செட்னா விளம்பரம் போதுங்களா? அவர் கொடுத்த கவருக்கு ஏற்றபடி விளம்பரம் பண்ணிட்டு விட்டு அருமையான மைக் செட்டுங்க மாமா, நல்லா இருக்குதுங்க மாமா. உடனே மாமன் சும்மா நீ என்னை பார்த்து இப்படி சொன்னா சரியா பச்சா, என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுறி அப்படி தெரியும் அப்படின்னாரு. நான் மாமனை பார்த்து சரி மாமா பாடுறேன் மாமா அப்படின்னு. உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படின்னு பாருங்க. மாமா கோமலை போய் பழைய பாட்டு அடி பாடுவேன். ஒரு புது பாட்டு பாடி சொல்லும் என் காதார கேட்டுக்கிறேன். அப்பதான் மாமாட்ட சொன்னேன், மாமா நமக்காகத்தான் நம்ம தொண்டக்கட்டுக்காகத்தான் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழோட ஒரு அறிவியல் தமிழையும் சேர்த்து எங்க கவிஞன் போட்டிருக்கா மாமான்னு அழகா மாமாவை பார்த்து சொன்னேன். துதுவளையரையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. துதுவளையரையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தொடாம நீ விளக்கு துண்டி விட்டு எரியருக்கு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரனும் மாமன் வந்த எந்திரம் செய்யணும். அந்த ரசையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டரை செய்திடணும். நான் காற்றாகி ஊற்றாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். புது வளையலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தொடாம நீ விளக்க துண்டி விட்டு எரியருக்கு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. இது பாட்டு நடுவர்களே. நிறைவா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் நடுவர்களே. நான் வந்து இறங்கணும்னா நம்ம கவர்னர் அண்ணங்கிட்டையும் டால்பின் அண்ணாட்டையும் போய் கேட்டேன். ஏன்னா நம்ம ஊர்ல யாராச்சும் குடிப்பாங்களான்னு கேட்டேன். கேட்டேன் அவங்க 2 பேர்கிட்டையும். அண்ணா 2 பேரும் என்னன்ட்டாங்க, என்ன தங்கம் வந்தோன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு நம்ம ஊர்ல எல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்கன்ட்டாரு. ஆனா வெளியூர்ல இருந்து வர்றவங்க பூரா குடிச்சிட்டே வருவாங்க. இல்லைங்க நடுவர்களே, யாருமே குடிக்க மாட்டாங்கன்ட்டாரு. நான் கேட்டேன்னா பக்குனாச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்ல எங்க வீட்டு பக்கம் நிறைய குடிக்கிறாங்கண்ணா. ஒரு அண்ணன் குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. சந்தேகப்படக்கூடாதுன்னா சரக்கு மட்டும், அதனால நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. சரக்கு மட்டும் உனக்கு எப்படி தெரியுது? ஒரு பழக்கம் தானுங்க, கேட்டு பழக்கம். இல்ல கேட்டு பழக்கம். பழக்கமா இல்ல நடுவர்களே, கேட்டு பழக்கம். அதான் மறுபடியும் சொல்லிக்கல. நேரா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வந்தோன்னா அந்த அக்காவை சொன்னாரு, லட்சுமி நான் கசத்திவை மீட்பேன் அப்படின்னாரு. இந்த அக்கால கோபம் வந்துச்சு. முதல்ல அடகு வச்ச கை மீட்டுட்டு வாயா அப்புறம் போலாம் அப்படின்னுச்சு. இந்த அண்ணனுக்கு இப்ப கோபம் வந்துருச்சு. சும்மா அண்ணன் திட்டிட்டா இருக்கு. நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு காலில் விழுந்தாரு. காலில் கிடந்த குளிச்சுக்கான அடுத்த ரவுண்டுக்கு மனுஷன் அடிச்சுட்டு போயிட்டாரு. சமுதாயம் கெட்டு போய் கிடக்குது. இதுல வந்து இவங்க வாட்டு சமுதாயத்தை தூக்கி நிறுத்தாமா. நான் போதைங்கிற கலாச்சாரம் வேண்டான்னு சொன்னவன் எங்க கவிஞர் நடுவர்களே. குட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன், ஒரு காய கொண்டா உன்னையும் கத்துக்கிறேன். குட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன், ஒரு காய கொண்டா உன்னையும் கத்துக்கிறேன். அடட்டாரமா பண்ணாரமா வரும் அம்மா, இதுவும் பண்ணாதடி பண்ணாடி அண்டா. அடட்டாரமா பண்ணாரமா வரும் அம்மா, இதுவும் பண்ணாதடி பண்ணாடி அண்டா. மலராசா பிச்சை கேட்டு இங்கு பாடுறேன், ஒரு கோபம்
புரட்சியாளர் கவிஞர் நடுவர் அவர்களே, பேசுவதற்கு எவ்வளவோ இருந்தால் கூட மலட்டு காதுகளோடு வந்திருக்கும் நம்மை எல்லாம் கருத்து கற்பத்தோடு திருப்பி அனுப்ப காத்திருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி, நடுவர் அவர்களே, எங்களது வாழும் கவிஞன் தான், மக்கள் மனம் கவர பாடியவன் என்று கூறி வாய்ப்பிடித்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடமலை பேஞ்சு ஓஞ்சு வச்சா அதுக்கு அமைதியா இருந்து இது என்ன பேச்சா? சுனாமி வந்து வீசின இதுதான் அந்த பெண்கள் நடிப்புன்றது. உண்மையே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்கதான் பெரிய மீசை வச்சுட்டு வெளியில இப்படி இப்படின்னு இருக்கவனா உள்ள இப்படி மீசை இறக்குறதே இந்த கோஷ்டி தான். வீட்டுக்குள்ள 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 போட்டு போடுன்னு போட்டு தெளிச்சு வீடா வீடா சேல் மட்டும் இல்ல, தீர்த்து தள்ளிருச்சு. 3 அரிசி மூட்டையா அன்னதானம் போடுறது பிரச்சனையே இல்லை, நீங்க அனுப்பவே வேண்டாம், இவங்களை இங்கே நிறுத்திக்கலாம். ஆனா அள்ள குறையாதியா அப்படி ஒரு மூட்டைன்னு போட்டு தள்ளிருச்சு. கடைசியில வந்த புயல் வந்து வீசி தள்ளிருச்சுல்ல. என்ன இப்ப தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்புக்கு வரணும். தீர்ப்பு இதே மாதிரி நான் ஒரு மணி அண்ணன் வாட்ச் பார்த்துட்டாரு. ஆமா, அவர் சொன்ன நேரத்துல மீறி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேசலாம்னா பேசலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணா பேசலாமா? ஆமா, அந்த மாதிரி பேசிக்கிறோம். போட்டு தள்ளிருச்சுல. என்னையா பாட்டு, உங்க பாட்டெல்லாம் என்ன பாட்டு? போட்டு தள்ளிருச்சு, நொறுங்கி கீழே கிடக்குங்க பாருங்க. இதை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். 2 அணியும் 6 பேரும் அருமையாக பேசி முடிச்சிருக்காங்க. நான்